கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோற்றது எப்படி? குப்பை தொட்டிக்கு போன கடிதங்களால் வந்த வினை. துர்கா ஸ்டாலின் நடத்திய விசாரணையில் அம்பலத்துக்கு வந்த அதிர்ச்சி தகவல்கள். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று கூறி வந்த மு.க. ஸ்டாலின் தான் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வியடைந்து விட்டார். இந்த தொகுதியில் 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற ஸ்டாலினுக்கு 4வது முறை அதிர்ச்சி தோல்வியை கொடுத்து விட்டார்கள். அவரை பொறுத்தவரை இந்த தோல்வியை துளிகூட எதிர்பார்க்கவில்லை. இதனால் ஒட்டுமொத்த கோபாலபுரமும் பெரும் கவலைக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை மற்ற தொகுதிகளை விட தான் போட்டியிடும் தொகுதி என்பதால் கொளத்தூருக்கு ஏகப்பட்ட நலத்திட்டங்களை செய்து வந்தார். பள்ளிகள், மருத்துவமனைகள், திருமண மண்டபங்கள், நூலகங்கள், ஏரிகள் சீரமைப்பு உள்ளிட்ட அந்த தொகுதிக்கு மற்ற தொகுதிகளை விட கூடுதலான நன்மைகளை செய்து வந்தார். அப்படிப்பட்ட கொளத்தூரில்தான் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் PS பாபுவிடம் 8000 ஓட்டு வித்தியாசத்தில் மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளார். இது திமுகவிற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்துவிட்டது. இந்த நிலையில்தான் மு.க. ஸ்டாலினின் மனைவியான துர்கா ஸ்டாலின் அவரது தோல்விக்கான காரணங்களை ஆராயும் வகையில் கொளத்தூர் தொகுதிக்கு விசிட் அடித்திருக்கிறார். அங்கு நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிகள், பொங்கல் விழா நிகழ்ச்சிகளில் மு.க. ஸ்டாலினுடன் துர்கா ஸ்டாலினும் கலந்து கொண்டார். அப்போது அந்த பகுதியை சேர்ந்த திமுக மகளிர் அணி நிர்வாகிகள் துர்கா ஸ்டாலினிடத்தில் நெருக்கமாகியுள்ளார்கள். இந்த நிலையில்தான் தன்னிடத்தில் நெருங்கி பழகிய திமுக மகளிர் அணி நிர்வாகிகளை அழைத்து மு.க. ஸ்டாலின் தோல்விக்கு என்ன காரணம் என்பதை விசாரித்துள்ளார் துர்கா ஸ்டாலின். இது சம்பந்தமாக கொளத்தூருக்கு சென்ற துர்கா ஸ்டாலின் திமுகவுக்கு 20க்கும் மேற்பட்ட மகளிர் அணி நிர்வாகிகளை அழைத்து இந்த தொகுதியில் தேர்தலுக்கு முன்பு என்ன நடந்தது, தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற மு.க. ஸ்டாலின் இந்த முறை எப்படி தோல்வி அடைந்தார், மக்களின் மனநிலை மாறியதற்கு காரணம் என்ன, யாரேனும் அவருக்கு எதிராக வேலை செய்தார்களா என்பது உள்ளிட்ட பல கேள்விகளை விடை தேடியுள்ளார். அப்போது அந்த திமுக மகளிர் அணியினர் கொளத்தூர் தொகுதியில் பல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கிவிட்டது. குறிப்பாக திமுகவுக்கு எதிரான நபர்கள் நிறைய பேர் இங்கு உருவாகிவிட்டார்கள். அதனால் இங்குள்ள மக்களையும் பெருவாரியாக மாற்றிவிட்டார்கள். அதோடு இங்கு குடியிருந்த திமுகவினர் வீடுகளை மாற்றி வேறு ஏரியாவுக்கு செல்ல புதிதாக கொளத்தூருக்கு குடியேறும் நபர்களோ திமுகவுக்கு எதிரானவர்களாக உள்ளார்கள். அதனால்தான் இது குறித்து பல மனுக்களை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் நீங்களோ அந்த மனுக்கள் எதையுமே படிக்காமல் அப்படியே குப்பையில் போட்டு விட்டீர்கள். அப்படி நாங்கள் அனுப்பிய கடிதங்களை மட்டும் நீங்கள் படித்திருந்தால் தேர்தலுக்கு முன்பே கொளத்தூர் நிலவரம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது மட்டுமின்றி கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது பெரிய அளவில் மக்கள் திரண்டார்கள். ஆனால் அந்த மக்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அல்ல. திமுக நிர்வாகிகள் வெளியிலிருந்து பெண்களை கூட்டி வந்து முதலமைச்சருக்கு கூட்டத்தை காட்டினார்கள். இப்படித்தான் கடந்த 5 ஆண்டுகளாக அவரை திமுக நிர்வாகிகளை ஏமாற்றி வந்தார்கள். அதோடு இந்த தொகுதியில் மு.க. ஸ்டாலினுக்காக தன்னார்வத்துடன் பணி செய்து வந்தவர்களையும் திமுகவினர் விரட்டியடித்து விட்டார்கள். இது போன்ற பல காரணங்களால் தான் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்து விட்டார். முக்கியமாக அவரது தோல்வியின் பின்னால் திமுகவின் நிர்வாகிகள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தொகுதி நிலவரத்தை கட்சி மேலிடத்துக்கு கொண்டு செல்வதே இல்லை. முதலமைச்சர் இந்த தொகுதிக்கு வரும்போது பெரிய அளவில் கூட்டத்தை காட்டி அவர்களை மகிழ்வித்து விடுவார்கள். அவரும் அது உண்மை என்று நம்பி அது போன்ற நபர்களுக்கு அடுத்தடுத்த முக்கிய பொறுப்புகளை கொடுக்கிறார். இப்படி திமுக நிர்வாகிகள் செய்த ஏமாற்று வேலைகளால் தான் கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்து விட்டார் என்று கூறிய திமுக மகளிர் அணியினர், உங்களது மகன் உதயநிதி போட்டியிடும் சேப்பாக்கம் தொகுதியில் 10க்கும் அதிகமான தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் வாக்கு சேகரித்தார்கள். ஆனால் இதே கொளத்தூரில் அதுபோன்ற எந்த ஒரு நிகழ்வும் நடக்கவில்லை. மக்களிடத்தில் ஓட்டு கேட்பது இங்கு நடக்கவில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார்கள். அவர்களின் இந்த கடின உழைப்புதான் வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று திமுக மகளிர் அணி நிர்வாகிகள் துர்கா ஸ்டாலினிடத்தில் கொளத்தூரில் நடந்த பல உண்மைகளை எடுத்து வைத்துள்ளார்கள். இதனால் உச்சகட்ட அதிர்ச்சிக்கு ஆளான துர்கா ஸ்டாலின் தற்போது மு.க. ஸ்டாலினை கடந்த 5 ஆண்டுகளாக ஏமாற்றி வந்த அந்த திமுக நிர்வாகிகள் பட்டியலையும் அவர்களிடத்தில் வாங்கியுள்ளாராம். அதை அவர் அண்ணா அறிவாலயம் புலிகளிடத்தில் கொடுத்ததை அடுத்து கூடிய சீக்கிரம் கொளத்தூரில் உள்ள அந்த திமுக நிர்வாகிகள் அனைவரும் அறிவாலயத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுவதோடு தோல்விக்கு காரணமாக அமைந்த முக்கிய நிர்வாகிகளை கட்சியை விட்டு நீக்குவதற்கும் திட்டமிட்டு இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. அவசரப்பட்டு தவறு செய்த விஜய், பறந்து வந்த ரெட் அலர்ட், டெல்லி பாஜகவை கொந்தளிக்க வைத்த அந்த சம்பவம். சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற போதும் ஆளுநரிடத்தில் ஆட்சியமைக்க ஆதரவு கோரிய விஜயிடத்தில் 118 தொகுதி இருந்தால் மட்டுமே ஆதரவு அளிக்க முடியும் என்று கூறிவிட்டார். இதன் காரணமாகவே தற்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பல சிறிய கட்சி தலைவர்களை சந்தித்து தங்களுக்கு ஆதரவு தருமாறு கோரிக்கை வைத்து வருகிறார்கள்.
ஆனால் 108 தொகுதிகளை கைப்பற்றிய தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க சொல்லிவிட்டு அதன் பிறகு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் சொல்லாதது ஏன் என்பது குறித்த பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து தற்போது வெளியாகி இருக்கும் ஒரு செய்தியில், தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியை அவசரப்பட்டு கூட்டணிக்கு இழுத்து விட்டார்கள். அந்த கட்சியை கூட்டணிக்கு இழுக்காமல் இருந்திருந்தால் பாஜக, திமுக கட்சிகளின் கோபம் விஜய் பக்கம் திரும்பி இருக்காது என்று கூறுகிறார்கள். காரணம், டெல்லி அரசியலில் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே கடும் மோதல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விஜயோ முதல் ஆளாக காங்கிரஸை தனது கூட்டணிக்கு இழுத்தார். அதோடு அமித்ஷாவை பொறுத்தவரை அதிமுகவுடன் இணைந்து தான் விஜய் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் விஜய் திமுக, அதிமுக என்ற 2 பெரிய கட்சிகளிடத்திலும் செல்லாமல் அந்த கட்சிகளின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளை தங்கள் பக்கம் இழுத்தார். அதிலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் கட்சியை அவர் தனது கூட்டணிக்கு இழுத்ததால் பாஜக மற்றும் திமுக கட்சிகள் கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். வெளிப்படையாக விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டாலும் அவரை ஆட்சி அமைக்க விடவே கூடாது என்பதில் தீவிரம் காட்டி வருகிறது திமுக. அதனால்தான் தங்களது கூட்டணி கட்சிகள் யாரும் விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று நெருக்கடி கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். அதன் காரணமாகவே விஜய் அழைப்பு விடுத்ததை அடுத்து தங்களது கட்சி நிர்வாகிகளிடத்தில் ஆலோசனை நடத்திவிட்டு முடிவு சொல்வதாக கூறிய திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல கட்சிகளும் அந்த ஆலோசனை கூட்டத்தை ரத்து செய்துவிட்டார்கள். அதோடு டெல்லி மேலிடம் கடந்த 60 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற முடியாமல் இருந்த காங்கிரஸ் கட்சி தற்போது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று விடுவார்களோ என்பதற்காகவும் விஜய் முதலமைச்சர் பதவியை ஏற்க அனுமதி கொடுப்பதில் காலதாமதம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதோடு இந்த விவகாரத்தில் ஜனநாயகன் போன்று அவசரப்பட்டு விஜய் நீதிமன்றத்திற்கு சென்றால் வசமாக மாட்டிக்கொள்வார். ஜனநாயகன் படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புமாறு சென்சார் போர்டு சொன்னபோது அதை ஏற்காமல் நீதிமன்றத்திற்கு சென்றதால் தான் அந்த படத்தை வெளியிட முடியாமல் கிடப்பில் போட்டார்கள். அதனால்தான் தற்போது விஜய் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு சென்றால் நீண்ட காலம் முதலமைச்சர் பதவியை ஏற்க முடியாத நிலை ஏற்படும் என்பதால் ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் என்று சிலர் அட்வைஸ் கொடுத்த போதும் அதை அவர்கள் ஏற்கவில்லையாம். அவரை பேசியே சமாளித்து பதவியேற்கும் வழியை பார்க்க வேண்டும். அவசரப்பட்டு நீதிமன்றத்திற்கு சென்றால் அடுத்தடுத்து வழக்கு போட்டு மாதக்கணக்கில் முதலமைச்சர் பதவி ஏற்க விடாமல் செய்து விடுவார்கள் என்று இந்த விஷயத்தில் தற்போது தமிழக வெற்றி கழகம் அடக்கி வாசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது புதிய கட்சி தொடங்கி திமுகவுக்கு எதிராக களமிறங்க இருந்தவர்தான் நடிகர் ரஜினிகாந்த். ஆனால் தான் தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்று தெரிந்ததும் கடைசி நேரத்தில் கட்சியை தொடங்குவதிலிருந்தே பின்வாங்கிவிட்டார். அதையடுத்து நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்று முதலமைச்சராகி 5 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் நேற்று மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். அப்போது இதுபோன்ற இக்கட்டான நேரங்களில் கண்டிப்பாக நான் உங்களுடன் இருப்பேன் என்று ரஜினிகாந்த் தெரிவித்ததாகவும், சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டு இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் 108 தொகுதி வெற்றி பெற்றிருப்பது நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகிய 2 பேருக்குமே பேரதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. என்றாலும் அவருக்கு வாழ்த்து சொல்வது போன்று கண் துடைப்புக்காக ஒரு செய்தி வெளியிட்ட அவர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு ஆறுதல் கூறுவது போலவும் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.